வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு வர செய்தது மாத்திரமல்லாம அவங்கள துரத்தி வந்த சேனையை செங்கடலில் மூழ்கடித்தார். அவர் நியாயம் செய்கிற தேவன். உங்களை துரத்தி வருகிற எகிப்தின் வல்லமைகளை செங்கடலில் மூழ்கி உங்களை காய்ந்த நடத்தி செல்லுகிற தேவன். உங்களோட அவர் நீதி செய்கிற தேவன். அவர் நியாயமுள்ள ஒருத்தருக்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு தேவன் கிடையாது. அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாரும் சமம். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த அந்த தேவன் இன்னைக்கு நமக்கு தகப்பனா இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! அறிந்து கொள்ள ஒவ்வொரு வேதத்தையும் வாசிக்கும் போதெல்லாம் என் தேவனின் இடத்துல எதை காட்டுறார்? What character of him am I reading? என்கிட்ட என்ன பேசுறாரு? அவர் அற்புதங்கள் செய்கிற தேவனாக நாம் அவரை பார்க்க முடியும். தேவைகளை பூர்த்தி செய்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் மீதம் செய்கிற தேவன். 5000 பேரை 2 அப்பத்தையும் 5 மீன்களையும் கொண்டு வெறுமனையா போஷித்து மட்டும் அனுப்பல, 12 கூடைகள் நிறைய மீதம் எடுத்து செய்த தேவன் அவர். விதவை சாக போறாள் என்பதை தெரிந்து ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவளை போஷித்து அவள் வாழ்நாள் வரைக்கும் சம்பாதிக்கவே வேண்டாங்கிற அளவுக்கு அவளுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு அவளுடைய நீட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ண தேவன் அவர். அவர் நம் தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரே. ஆமென். அவர் தன்னை யெகோவா ராஃபாவாக, யெகோவா ரொஃபேக்காவாக, யெகோவா ஈரேயாக, யெகோவா ஷம்மாவாக, யெகோவா